வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ரிசோர்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீடில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ஃபார்முலாஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஃபர்தராக ஒரு லாஸ்ட் வீடியோஸில் 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பேசிக்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராப்ளமோட அந்த டிஃபிகல்ட்டி லெவலை ஏற்றிட்டே போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்லேருந்து பார்க்கலன்னா கன்ஃபார்மாக நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 6th ப்ராப்ளம் நம்ம பார்க்குறோம் இந்த டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீடில். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஷின் படிப்போம் நல்லா தெளிவாக. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் கவர்டு பை அ ட்ரெயின். அதாவது டிஸ்டன்ஸ் 2 பாயிண்ட் இருக்குது. அந்த 2 பாயிண்ட்டை வந்து ஒரு ட்ரெயின் வந்து 120 km/h வைல் கோயிங். 120 km/h வேகத்தில் வந்து அந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகுது. அதேமாரி வைல் ரிட்டர்னிங் வந்து அந்த ட்ரெயின் வந்து 60 km/h வேகத்தில் அந்த ட்ரெயின் வந்து ரிட்டர்ன் ஸ்பீடு வந்து 60 km/h. இஃப் த டோட்டல் ஜேர்னி இஸ் 6 hours. இந்த ஒரு போகிறக்கும் வர்றதுக்கும் டோட்டலாக டைம் டேக்கன் வந்து 6 hours சொல்லிட்டாங்க. அப்போ வந்து வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ். இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்ட்டு கேட்குறாங்க. அதுதான் கொஷின். இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும், அதாவது டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ டைம் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். கரெக்டாக எதனால் நான் சொல்கிறேன், இப்போ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஜஸ்ட்டு குவிக் ரிவிஷனு. ஹேக்குன்னு தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒரு 30 செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிலோமீட்டர், அதாவது டைம் வந்து ஹவர் தான் இந்த சைடு நம்மளுக்கு தேவை. டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கிலோமீட்டரில் இருக்கும். அதுமாரி ஸ்பீடு வந்து km/h இருக்கும். அப்போ வந்து இந்த ஹவர் வந்து மேலே போயிடும், ஏன்னா இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறதுனால. அப்போது கிலோமீட்டர் கேன்சல் ஆகுதுனால நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ நம்ம வர வைக்கணும் ஹவர்ட்டு. அதனால் இந்த ஹவர் தான் எக்ஸ்பெக்டட். அதனால தான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஃபார்முலா வந்து ஃபார்ம் ஆச்சு. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஃபார்முலா தெரியும். இப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட்னா, இப்போ நம்மளுக்கு டைம் வந்து டோட்டல் டைம் 6 hours ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியல. 120 km ஒரு வாட்டி போகும்போது 120 km ப்ளஸ் வந்து டிஸ்டன்ஸ் தெரியல, வரும்போது 60 km/h வேகத்தில் வந்திருக்கு. அப்போ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வரும்போதும் போகும்போதும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் ஆச்சு தெரில. ஆனால் வந்து இவ்வளோ km/h வேகத்தில் போயிருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணணுன்னா, இப்போ வந்து டினாமினேட்டர் ஃபஸ்ட்டு ஈக்குவல் ஆகணுமா? டினாமினேட்டர் ஈக்குவல் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 120 இங்கே இன்ட்டு 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு d + 2d வரும். இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 6 இருக்குது டைம். சரியா? அப்போ 6 = 3d / 120. அப்போ வந்து இந்த ஃப்ராக்ஷனை நீங்கள் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 / 3 ஃப்ராக்ஷன் வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா 6 × 120 / 3 வரும். கேன்சல் பண்ணுங்கள். 2 × 120 240 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தா உங்களுக்கு 400 மீட்டர் லாங் ட்ரெயின் ஸ்பீடு 60 km/h. ஓகே, நம்மளுக்கு ட்ரெயின் லென்த் வந்து 400 மீட்டர்ஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீடு வந்து 60 km/h கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு ஹவு மச் டைம் டு கிராஸ் அ சிக்னல் போஸ்ட். இப்போ இந்த சிக்னல் போஸ்ட் வந்து இப்போ ஒரு ட்ரெயின் இருக்குன்னா அந்த ட்ரெயினோட லென்த் வந்து 400 மீட்டர். சிக்னல் போஸ்ட்டு ஒரு லென்த்தே கிடையாது அதுக்கு. அது வந்து ஒரு ஸ்டிக்கு மாதிரி தான். அந்த ஸ்டிக்குக்கு ஒரு லென்த்து கிடையாது சிக்னல் போஸ்ட்டு கம்பேர் டு அந்த ட்ரெயினோட லென்த்து. இப்போ ஸ்டிக்கோட லென்த்து நீங்கள் 2 cm இருக்கலாம், இல்லை வந்து ஸ்டிக்கோட லென்த் வந்து 20 cm இருக்கலாம், அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம் ரியாலிட்டியில். ஆனால் வந்து நம்ம இந்த டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் ப்ராப்ளம்ஸில் நம்மளுக்கு ட்ரெயின் லென்த்து கம்பேர் பண்ணும்போது
சிக்னல் போஸ்ட் லென்த்லாம் ஒரு லென்த் அந்த ஒரு அளவே நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். அதனால் சிக்னல் போஸ்ட்டு அந்தமாரி உங்களுக்கு கொடுத்தாங்கனாலே நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் சிக்னல் போஸ்ட்டோட லென்த் என்னன்ட்டு தனியாலாம் கண்டுபிடிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. சரிங்களா? அதனால் நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு டோட்டல் லென்த்து, அதாவது டோட்டல் லென்த் ஆஃப் த ட்ரெயின் இன்க்ளூடிங் சிக்னல் போஸ்ட்டு உங்களுக்கு 400 மீட்டர். அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் வந்து 60 km/h கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆன்சர் எக்ஸ்பெக்டட் இன் செகண்ட்ஸு. சரிங்களா? அப்போ இந்த 60 km/h நம்ம ஃபஸ்ட்டு மீட்டர் பர் செகண்டாக மாற்றுவோம். ஏன்னா இங்கே நம்ம 400 மீட்டர் இருக்குது. அப்போ மீட்டர் பர் செகண்டாக மாற்றினோன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்கோம் 5/18 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. 5/18 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 50/3 வரும். எப்படி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து 9 × 30 3 10 10 × 5 50/3. சரிங்களா? இது வந்து மீட்டர் பர் செகண்டில் இருக்குது, மீட்டர் பர் செகண்ட். இப்போ நம்மளுக்கு டைம் தேவை. டைம் ஃபார்முலா இப்போ தான் நான் சொன்னேன், டைம் = distance by speed. அப்போ வந்து டிஸ்டன்ஸ் என்னது, இங்கே டிஸ்டன்ஸு 400, ஸ்பீட் என்னது 50/3. இந்த 3 வந்து நியூமரேட்டருக்கு போயிருமா, டினாமினேட்டர் இருக்கிறது நம்ம ஃபர்தராக நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா 3 வந்து இங்கே வந்துருமா. இப்போ வந்து 50 வந்து 1 டைம், அது வந்து உங்களுக்கு 50 உங்களுக்கு வந்து 8 டைம்ஸ். கரெக்டாக? இங்கே 0 0 ஸ்ட்ரைக் ஆகிரும், உங்களுக்கு 8 வரும். அப்போ வந்து 8 × 3 8 3 24 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஆன்சர். 24 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு டைம் டேக்கன் பை அ ட்ரெயின் டு கிராஸ் அ சிக்னல் போஸ்ட். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் மூவிங் வித் த ஸ்பீட் ஆஃப் 120 km/h. ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 120 km/h கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து க்ராசஸ் 400 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம். இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ வந்து பிளாட்ஃபார்ம் வந்து போன ப்ராப்ளம்னு சிக்னல் போஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டிக் மாதிரி தான். அது வந்து ட்ரெயின் லென்த்து கூட கம்பேர் பண்ணும்போது கம்மி. அதனால் அது வந்து நெக்லிஜிபிள்ட்டு சொன்னேன். நெக்லிஜிபிள்னால் தேவையில்லட்டு சொன்னேன். ஆனால் வந்து இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்மும் ட்ரெயினும் கிட்டத்தட்ட அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் லென்த் வந்து நெக்லிஜிபிளாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு நான் சொன்னமாரி ஒரு சிக்னல் போஸ்ட்டு ஒரு லென்த் 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் அப்படிலாம் வராது. உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வந்து கன்ஃபார்மாக வந்து 200 மீட்டர் 300 மீட்டர் அதுமாரி ஒரு மீட்டர் கணக்கில் ட்ரெயினுக்கு ஒரு கால்வாசியாவது பிளாட்ஃபார்ம் இருக்கும் லென்த் வைஸ். அதனால் வந்து பிளாட்ஃபார்ம் லென்த்தை வந்து நம்ம நெக்லிஜிபிள் பண்ண முடியாது. இப்போ ஒரு ட்ரெயின் இருக்குன்னா இந்த ட்ரெயின் இவ்வளோ லென்த்னா அதில் பிளாட்ஃபார்ம் வந்து இவ்வளோ அட்லீஸ்ட் இருக்கும். அதனால் வந்து பிளாட்ஃபார்ம் லென்த்தை நம்ம நெக்லிஜிபிள் பண்ண முடியாது. இப்போ நம்ம 120 km/h நம்ம ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். இப்போ பிளாட்ஃபார்ம் லென்த் வந்து என்னன்னு தெரியல. ஆனால் வந்து 400 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம் லென்த் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. 400 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம். ட்ரெயினோட லென்த் வந்து நம்மளுக்கு தெரியல. அதனால் +d போட்டுக்கிறேன். ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் தெரியல, இது பிளாட்ஃபார்மோட டிஸ்டன்ஸ் 400 மீட்டர். இப்போ வந்து இன் 40 செகண்ட்ஸில் வந்து 120 km/h உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது ட்ரெயின் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது. இப்போ நம்மளுக்கு லென்த் ஆஃப் த ட்ரெயின் டிஸ்டன்ஸ், இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது நம்ம எப்படி பண்ணுறது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா பேஸ் முன்னாடி நான் ஜஸ்ட் இது வந்து எப்படி ட்ரிக்கியாக சால்வ் பண்ணணுன்னு நான் சொல்கிறேன், ஃபார்முலா யூஸ் பண்ணாமல். இப்போ பார்த்தீங்கன்னா 120 km வந்து உங்களுக்கு 60 மினிட்ஸில் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? அப்போ வந்து உங்களுக்கு 1 மினிட்டில் வந்து எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கும். 1 மினிட்னா நீங்கள் வந்து /60 பண்ணுவீங்க. நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த ஒரு பிஸா வச்சு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். பிஸா ஃப்ரைட் ரைஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு 1/2னா உங்களுக்கு 1 = 2னா ஒரு பிஸா ஒரு ஃப்ரைட் ரைஸ் 2 பங்காக போடுறீங்கன்னா அந்த பர்டிகுலர் அந்த 2 பங்கு வந்து ஒரு ஆளுக்கு எவ்வளோ பங்கு வரும் அப்படி பார்த்தா உங்களுக்கு 1/2. இந்த 2 இந்த சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் 1/2 தான் ஒரு ஆளோட பங்காக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதேமாரி தான் இங்கேயும் 120 km/h வேகத்தில் போயிருக்கு 60 மினிட்ஸில். அப்போ 1 மினிட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஒரு ஆளோட பங்கு இதே தான், ஒரு ஆளோட பங்கு 1/2 அந்தமாரி அந்த ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்க. ஒரு உதாரணமாக இப்போ வந்து 60 இந்த சைடுக்கு வந்து டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து இங்கே 2 கிலோமீட்டர் தான் 1 மினிட்டுக்கு போகுது. 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். கரெக்டாக 60 செகண்ட்ஸ்க்கு வந்து 2 கிலோமீட்டர்னால் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர், 2 கிலோமீட்டர் வந்து 2000 மீட்டர்ஸ். கரெக்டாக அப்போ வந்து உங்களுக்கு 2000 மீட்டர்ஸ் 60 செகண்ட்ஸில் ட்ராவல் பண்ணுது. அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே 40 செகண்ட்ஸ்க்கு என்னன்னு தெரியணும். அதே தான் 40 செகண்ட் வந்து 60 செகண்ட்ஸ்குள்ளே தான் இருக்குது. அப்போ 40 வந்து 60க்குள்ளே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 40 டிவைடட் பை 60 பண்ணுவோம். ஏன்னா 40 வந்து 60க்குள்ளே தான், அந்த பர்டிகுலர் செகண்ட்ஸ் வந்து 60க்குள்ளே தான் இருக்குது. அதனால் 40 டிவைடட் பை 60 வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 2/3 கிடைக்கும். இப்போ 2/3 நம்மளுக்கு இருக்குது. இப்போ இந்த 2/3 வந்து என்னது, 2/3 ஆஃப் அவங்களுக்கு 2/3 மினிட். கரெக்டாக 2/3 மினிட். இப்போ 60 செகண்ட்ஸ் தான் 1 மினிட்டு, அதை வந்து நம்ம 40 செகண்ட்ஸை நம்ம 1 மினிட்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். 40 டிவைடட் பை 60. அப்போ 2/3 மினிட்ஸு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. 2/3 மினிட்ஸ்க்கு நம்ம ட்ரெயின் எவ்வளோ தூரம் போவோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 2000 மீட்டர்ஸ் வந்து 60 செகண்ட்ஸ், அதாவது 1 மினிட்டில் போகுது. அப்போது இன்ட்டு 2/3 மீட்டர் 2/3 மினிட்க்கு எவ்வளோ போவோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தா உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் வருது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் உங்களுக்கு வந்து 3, அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு 3 6 டைம்ஸு இந்தமாரி நீங்கள் வந்து போவீங்க. தப்பு எதனால் சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தமாரி தான் நிறைய ஸ்டூடெண்ட்டு தப்பாக பண்ணுவீங்க. இப்போ வந்து இந்த இடத்துல என்ன நம்ம தப்பு பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன சொன்னேன், 40க்குள்ளே தான் 60 இருக்குது, 2/3 மினிட்ஸில் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். 1 மினிட்டுக்கு 2000 மீட்டர்ஸ் போகுது. அதனால் நீங்கள் வந்து 2000 2/3, இப்போ இந்த 2/3 வந்து மினிட்ஸு, இந்த சைடு இருக்கிறது நம்மளுக்கு மீட்டர். கரெக்டாக அப்போ மீட்டரும் மினிட்ஸும் நம்ம வந்து எப்போவுமே மல்டிப்ளை பண்ண மாட்டோம். இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ இங்கே வந்து இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸு 2000 மீட்டர் எழுதணும். ஆனால் நம்மளுக்கு இங்கே கிடச்ச வேல்யூ என்னது, மினிட்ஸில். இப்போ மினிட்ஸில் கிடைக்குதுன்னா நம்ம இந்த சைடு இங்கே என்ன பண்ணணும், மினிட்ஸில் இப்போ 1 மினிட்டுக்கு 2 கிலோமீட்டர் மேலே பார்த்தோம். அந்த 1 மினிட் தான் செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். 60 செகண்ட்ஸ் ஈக்குவல் டு 2000 மீட்டராக கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ வந்து 1 மினிட்க்கு என்னது 2 கிலோமீட்டர். அப்போ வந்து நம்ம 2 × 2/3 தான் பண்ணணும். எதனால, இங்கே வந்து நம்ம 2 கிலோமீட்டர் தான் 1 மினிட்டுக்கு கண்டுபிடிச்சோம். அப்போது 2/3 மினிட்டுக்கு என்னது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2/3 என்னது கண்டுபிடிக்கும் போது இந்த ஃப்ரைட் ரைஸ் கணக்கு தான் எடுத்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு ஆளோட பங்கு என்னது, இந்த 2 வந்து இந்த சைடு வரும், லெஃப்ட் சைடு. அப்போ 1/2. அதேமாதிரி தான் இங்கேயும் இந்த 1 மினிட்க்கு இருக்கிற இடத்துல வந்து 2/3 இருக்குது. அப்போ 2/3 வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நம்ம கரெக்டான என்ன இது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நீங்கள் வந்து 2 2s 4 டிவைடட் பை 3 வரும். 4 டிவைடட் பை 3 நீங்கள் ஃபர்தராக கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 1.333 வரும். கரெக்டாக 1.333 வரும். அப்போ வந்து இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு சம் ஆன்சர் பிட்வீன் 1333 அப்படி தான் நம்மளுக்கு தெரியுது. அப்போ நம்மளுக்கு இங்கே ஆக்சுவலி 400 மீட்டர்ஸ் வந்து லென்த்துட்டு கொடுத்துட்டாங்க, லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். மீதி எவ்வளோ இருக்குது, 933 தான் அவங்களோட ஆன்சராக இருக்கும், ட்ரெயின் லென்த்து. இந்தமாரி நீங்கள் வந்து ட்ரிக்கியாக சால்வ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணதுனால டைம் ஆச்சு. மற்றபடி இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் சால்வ் பண்ணுறது எப்படின்ட்டு நான் சொன்னேன். இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுனா, நம்மளுக்கு வந்து ஆன்சர் எக்ஸ்பெக்டட் இன் மீட்டர்ட்டு கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஃபார்முலா யூஸ் பண்ணுற அந்த 120 மீட்டரை வந்து கிலோமீட்டர் பர் ஹவராக கன்வெர்ட் பண்ணுவோம், மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் உங்களுக்கு 33.332 வரும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம இது கிலோமீட்டர் பர் ஹவரை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா என்னது, ஸ்பீட் இன்ட்டு டைமு. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஸ்பீட் இன்ட்டு டைமு. அப்போது இதில் நம்ம வந்து கண்டுபிடிச்சது என்னது, ஸ்பீட் என்னது 33.332 கண்டுபிடிச்சிருக்கோம். டைம் என்னது, டைம் வந்து உங்களுக்கு இங்கே 40 செகண்ட்ஸு கொடுத்துருக்காங்க. அப்போ 40 செகண்ட்ஸு டைமு. இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 3332 வரும். சம்திங் இந்த நம்பர் வரும். கரெக்டாக, அதாவது இந்த மல்டிப்ளிகேஷன் முடிஞ்ச பிறகு இப்போது இந்த சைடு டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, டிஸ்டன்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம் டிஸ்டன்ஸு ப்ளஸ்ஸு ட்ரெயின் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 133 இந்த சைடு போச்சுன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு
133 மைனஸ் 400 உங்களுக்கு ஆன்சர் வந்து 933 மீட்டர். உங்களுக்கு ஃபார்முலா படி இந்தமாரி தான் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க சரிங்களா. இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவலான கொஷின் சரிங்களா. இது கொஞ்சம் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ரேஞ்சில் தான் இந்த கொஷின் கேட்பாங்க. அதனால் இந்த பர்டிகுலர் கொஷின் ஏன் நான் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டான எக்ஸாமில் கேட்பாங்க சொல்கிறேன்னா, அந்த ஒரு மல்டிப்ளிகேஷன் அந்த பர்டிகுலர் இது வந்து கொஞ்சம் இங்கே டெசிமல் பாயிண்ட்ஸ்லாம் வரதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு. அதனால் வந்து இந்த கொஷின் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஷின் தான். அதனால் இதுக்கு டைம் எடுத்துக்கிட்டதில் நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. தெளிவாக புரிஞ்சால் சரி தான். புரியலன்னா இன்னொரு வாட்டி கூட இந்த வீடியோ இந்த ஒரு ப்ராப்ளம்லேருந்து பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு புரியும் சரிங்களா. புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எந்த ப்ராப்ளம் நம்பர்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் திருப்பியும் கூட உங்களுக்கு தனியாக கூட அந்த ப்ராப்ளம்க்கு வீடியோ போடுறேன் சரிங்களா. இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி இன்னொரு நம்ம சந்திப்போம். நன்றி.